20 சென்டிமீட்டர் அதி கனமழை பெய்யுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து எந்தெந்த மாவட்டத்தில் இருக்க போது, எந்த அளவிற்கு மழை பொழிவு ஒவ்வொரு மாவட்டத்தில் பதிவாகும், எந்தெந்த தேதிகளில் நமக்கு மழை இருக்குங்கிறத மிக தெளிவாக முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா உங்க ஊர்ல மழை வருமா வராதா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பா நம்ம சொல்ல போறோம். தீவிரமான மழையானது தமிழ்நாட்டில் நாளை அதிகாலை முதலாக தொடங்க போகிறது. ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் படிப்படியாக மிக கனமழையானது ரொம்ப அதிகமாக கடலோர மாவட்டத்தில் பதிவாகும். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது. நாளைக்கு அதிகாலையில் முதலாவதாக நாளை அதிகாலை நேரங்களில் அதிகாலை முதல் காலை நேரங்களில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் படிப்படியாக மழை முன்னேறும் என்று எதிர்பார்க்கப்படுது. முதல்ல டெல்டா மாவட்டங்கள் தான். தமிழ்நாட்டில் வந்து வேற எந்த மாவட்டத்திலும் முதல்ல மழை கிடையாது. ஃபஸ்ட்டு நமக்கு டெல்டா மாவட்டத்தில் மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் காலை 9 மணி 10 மணிக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்கள், விழுப்புரம், கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பொழிய ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு காலை நேரங்கள், பகல் நேரங்களில் இங்கேயும் நமக்கு பெரும்பாலான பகுதிகளில் மழை தீவிரம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பெய்ய ஆரம்பிக்கும். அப்போ நமக்கு பகல் நேரங்களுக்குள்ள கடலோர மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை தொடங்கிடும். ஒரு மிதமானதிலிருந்து கனமழையாக. அதுக்கப்புறம் நேரம் போக போக பகல் நேரங்களுக்கு அப்புறம் மாலை முதல் இரவு நேரங்கள், நாளை மாலை மற்றும் இரவு நேரத்தில் கனம் முதல் மிக கனமழை டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டத்தில் பதிவாக ஆரம்பிச்சிடும். எடுத்த உடனேயே மிக கனமழைங்கிறது கொட்டி தீர்க்காது. முதல்ல மிதமான மழை, கனமழை, அதுக்கப்புறமா தான் கனம் முதல் மிக கனமழைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மழையினுடைய தீவிரம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மழை பொழிவு கடலோரத்தில் முழுவதுமாகவே நமக்கு நல்ல மழை கிடைக்கும். எங்கெல்லாம் நமக்கு மழை பற்றாக்குறையாக இருந்துச்சோ அந்த பகுதிகள் முழுவதுமாகவே கனமழை வலுவாக பதிவாக வாய்ப்புகள் உள்ளது. இடைவிடாத மழையானது தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து பதிவாகும். அதிகாலை மற்றும் காலை நேரங்கள், அதே மாதிரி பகல் நேரங்கள் என பல்வேறு இடங்களிலும் நமக்கு நிச்சயமாக நமக்கு மழை உண்டு. அநேக நேரங்கள் நமக்கு கனமழை தீவிரமாக எதிர்பார்க்கலாம். நாள் முழுவதும் கனமழையெல்லாம் நம்ம வந்து இந்த 2 நாட்களில் எதிர்பார்க்க முடியும். 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறதும் தொடர்ந்து வந்து தீவிரமாக இருக்கும். ஒரே நேரத்தில் எல்லா மாவட்டத்திலும் மழை தொடங்கிறாது. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, தாழ்வு பகுதி வந்து ஒரே நேரத்தில் அப்படியே 38 மாவட்டத்திலும் ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் மழை வந்து பதிவாகிட்டு போகும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் நமக்கு ஒரே நேரத்தில் ஒரே நிமிஷத்தில் மழை வந்து எல்லா மாவட்டத்திலும் வராது. அதுதான் நம்ம ஏற்கனவே இப்போ இந்த வானிலை அறிக்கை ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம். முதல்ல டெல்டா மாவட்டத்தில் நாகப்பட்டினம் அப்படிங்கிற பகுதிகளில் மழை ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா தான் தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில் மழை ஆரம்பிக்கும். அதன் பிறகு கடலூர், புதுச்சேரி, விழுப்புரத்தில் மழை ஆரம்பித்து கடைசியாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டிலும் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவுகள் கடலோரம் முழுவதுமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மேகக்கூட்டங்கள் அப்படிங்கிறது எல்லா பகுதிகளுக்கும் நோக்கி நகரும். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் நேரத்தை கொடுக்கணும். எல்லாருமே அப்படியே ஒரே நிமிஷத்துலேயே அப்படியே வந்து வெள்ளப்பெருக்கு வந்துடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நமக்கு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகளுக்கு நாளைய தினங்களில் உங்களுக்கு கனமழை வலுவாக இருக்கும். இன்றைக்கு வந்து லேசான மழை, மிதமான மழை மட்டும் தென் மாவட்டத்தில் இருக்கும். நாளைய தினங்களில் குறிப்பாக நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மழை பொழிவுகள் அப்படிங்கிறது தீவிரம் அடைய ஆரம்பித்து 12, 13 டிசம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் மழை பொழிவுகள் வலுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது. 11ஆம் தேதியில் நமக்கு வந்து தென் மாவட்ட பகுதிகளில் விட்டு விட்டு நமக்கு கனமழை மட்டுமே, லேசான மழை, மிதமான மழை அவ்வளவுதான் இருக்கும் 11ஆம் தேதி. 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் நமக்கு தென் மாவட்ட பகுதிகளுக்கு அதிக மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஆகவே தென் மாவட்ட பகுதிகளுக்கு கண்டிப்பாக இந்த சுற்று மழை பொழிவு கனமழை தீவிரம் அதிகரிக்கும். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில் இருக்கிறவங்களும் டிசம்பர் 12, 13 தயாராக இருங்க. உங்களுக்கு இந்த 2 தேதிகளில் மழை பொழிவுங்கிறது அதிகரிக்கும். சென்னையிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் இருக்கிறவங்க டிசம்பர் 11, 12, 13 இந்த 3 நாட்களும் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கும் நம்ம தேதிகள் கொடுத்துருக்கிறோம். டிசம்பர் 12, 13 திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை
இங்கே எல்லாமே நமக்கு டிசம்பர் 12, 13 கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு வந்து உள் மாவட்ட பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழையானது சற்று வலுவாகவே நமக்கு வந்து பதிவாக ஆரம்பிக்கும். 12 மற்றும் 13ஆம் தேதிகளில் உள் மாவட்டங்களிலும் பரவலாக கனமழையானது உறுதியாக உண்டு. கடைசியாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். ஏன்னா இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் மிக முக்கியமான ஒரு மாவட்டங்கள் தான். இங்கே வந்து ஒரு மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் தொடர்ந்து இந்த சுற்று மழை பொழிவில் உண்டு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது அடுத்த சுற்று மழை பொழிவு. ஏன்னா இப்போ நமக்கு உங்களுக்கு மழையெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. சென்னையிலேருந்து புதுக்கோட்டை டிசம்பர் 11, 12, 13, தென் மாவட்டங்கள் டிசம்பர் 12, 13, உள் மாவட்டங்களிலும் டிசம்பர் 12, 13 கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிற தேதிகள் எல்லாம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ அடுத்த சுற்று மழையும் தெரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 17, 18, 19 இந்த நாட்களில் தான் ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அதி கனமழைக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்லாம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். இந்த பகுதிகளில் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். நமக்கு வந்து டிசம்பர் 17, 18 மற்றும் 19 தேதிகளிலும் மழை தொடர்ந்து இருக்கும். அதே மாதிரி டிசம்பர் 23, 24, 25 தேதிகளிலும் பரவலாக மிதமானதிலிருந்து கனமழையும் எதிர்பார்க்கலாம். இந்த டிசம்பர் மாதத்திலேயே அதிக மழை வந்து வரப்போகுது அப்படின்னா அது டிசம்பர் 17, 18 மற்றும் 19 தேதிகளை கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த நாட்களில் தான் வலுவான தாழ்வு பகுதிகள் தமிழ்நாட்டை நோக்கி நகரப்போகிறது. அதில் சொல்லக்கூடிய தேதிகள் நீங்கள் மறக்காமல் குறித்து வைத்துக்கொள்ளுங்க. அந்தந்த நாட்களில் சரியாக நமக்கு மழை கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே மழை வரணும்னு நினைக்காதீங்க. இப்போ நமக்கு வந்து டிசம்பர் 11லேருந்து 13 வரைக்கும் நம்ம நேரம் கொடுத்துருக்குறோம், நாள் கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி டிசம்பர் 17லேருந்து 20 தேதிகள் வரைக்கும் நம்ம வந்து நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் தொடர்ந்து மழை பொழிவுகள் சொல்லக்கூடிய தேதிகளில் உறுதியாக நமக்கு உண்டு. சக்தி புயலாக உருவாகுமா அப்படிங்கிறது தொடர்ந்து கண்காணிப்பில் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அடுத்து வர்றது வந்து தாழ்வு மண்டலம் வரைக்கும் வலுப்பெற வாய்ப்பு இருக்குது. தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்குது. இது சக்தி புயலாக மாறுமா அப்படிங்கிறது தொடர்ந்து உங்களுக்கு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிக துல்லியமாக நம்ம அறிவிக்கிறோம். 20 சென்டிமீட்டர் மழை வருமா அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு விளக்கி சொல்கிறோம். இப்போ டிசம்பர் 11லேருந்து 13 வரைக்கும் வரக்கூடிய மழை பொழிவு 10லேருந்து 15 சென்டிமீட்டராக மழை இருக்கும். அதுக்கு அடுத்து வருது பாருங்க டிசம்பர் 17, 18, 19 மற்றும் 20 தேதிகளில் அந்த சுற்று மழை பொழிவில் தான் இந்த 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆகவே இப்போ நமக்கு வரக்கூடிய இந்த 3 நாட்கள் மழை பொழிவில் அதிகபட்சம் 10லேருந்து 15 சென்டிமீட்டர் மட்டும்தான் நமக்கு மழை இருக்கும். கனமுதல் மிக கனமழை மட்டும் எதிர்பாருங்க. அதற்கு அடுத்து வரக்கூடிய மழை பொழிவு டிசம்பர் 17, 18, 19, 20 போன்ற தேதிகளில் வரக்கூடிய மழை பொழிவு சற்று வலுவாகவும் சற்று அதிகமாகவும் அதிக மழை பொழிவை தரக்கூடிய ஒரு தாழ்வு பகுதியாகவே எதிர்பார்ப்புகள் உண்டு. புயலாக மாறும் அப்படிங்கிற தகவலையும் நம்ம தீவிரமாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. கடலோர மாவட்டங்கள் தயவு செய்து வெளியே செல்கிற தவிர்த்துக்கோங்க. டிசம்பர் 12, 13 வெளியே செல்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. அதே மாதிரி டிசம்பர் 17, 18, 19லையும் வெளியே செல்கிறத பெரும்பாலும் தவிர்த்து கொள்ளுங்க. மழை தீவிரம் அதிகமாகவே இருக்கும். கூடுதல் மழை வாய்ப்பாக தான் நம்ம டிசம்பர் மாதங்கள் பார்த்துட்டு இருக்கிறோம். அதனால கூடுதல் மழை வாய்ப்பாக தான் பதிவாகுமே தவிர குறைவான மழை எங்கேயும் இருக்காது. தென் மாவட்டத்தில் எங்களுக்கு இன்னும் மழை வரல, வெயில் மட்டுமே வருதுன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ல போடுறீங்க. அதனால வெயில் மட்டுமே வருது அப்படின்னு சொல்லி போடுறவங்க எல்லாருமே நாளையிலிருந்து மழை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற கமெண்ட் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.